நீதிமன்றத்தில் ராஜாங்கம் மற்றும் தாமஸிற்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்க முற்பட்டபோது தமிழ் குறுக்கிட்டு அதை தடுக்கிறாள். அங்கிருந்த ஈஸ்வரி, அப்பத்தா, மோகனா உள்ளிட்ட அனைவரும் அதிர்ச்சியடைய நீதிபதி அவளை கூண்டில் ஏறி விளக்கமளிக்கச் சொல்கிறார். தான் ஒரு மருத்துவ மாணவி என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட தமிழ் போஸ்ட்மார்டம் அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள உடல் அடையாளங்கள் தனது நண்பன் சக்தியுடையது அல்ல என்பதை சுட்டிக்காட்டுகிறாள். பித்தவெடிப்பு, தழும்புகள் போன்ற ஆதாரங்களை வைத்து இறந்தது சக்தி இல்லை என அவள் வாதிடும்போது அரசு வழக்கறிஞர் அதை தடுக்க பார்க்கிறார். ஆனால் நீதிபதி அவளது வாதத்தை கேட்கச் சம்மதிக்கிறார். அப்போது தமிழ், சக்தி உயிரோடேயே இருக்கிறான் என்று கூறி அவனை உள்ளே அழைக்கிறாள். மாறுவேடத்தில் இருந்த சக்தி நீதிமன்றத்திற்குள் நுழைந்ததும் அனைவரும் நிலை குலைந்து போகின்றனர். இன்ஸ்பெக்டரின் தவறான விசாரணையை நீதிபதி கடுமையாக கண்டிக்கிறார். தொடர்ந்து சாட்சியளித்த சக்தி, தாமஸ் தன்னை செங்கல் சூளையில் அடைத்துச் சித்திரவதை செய்ததையும், ராஜாங்கம் தன்னை அங்கே கொல்ல வரவில்லை, காப்பாற்றத்தான் வந்தார் என்பதையும் தெளிவுபடுத்துகிறான். தாமஸ் செய்த சூழ்ச்சியால் வேறொரு உடலை வைத்து தன்னை இறந்ததாக நாடகமாடியதை அம்பலப்படுத்துகிறான். அனைத்து உண்மைகளும் வெளிச்சத்திற்கு வந்ததும் நிரபராதியான ராஜாங்கத்தை நீதிபதி விடுதலை செய்கிறார். அதே சமயம் சதி செய்த தாமஸிற்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறார். தன் கணவனை சிறைக்கு அனுப்ப நினைத்த ஈஸ்வரிக்கு இது பெரும் ஏமாற்றமாக அமைகிறது. விடுதலையான ராஜாங்கமும் அப்பத்தாவும் நன்றியோடு தமிழை பார்க்கின்றனர். அப்பத்தா அவளை மீண்டும் வீட்டிற்கு அழைத்தபோது, அந்த வீட்டுக்கும் எனக்கும் இனி எந்த ஒட்டும் உறவும் இல்லை என்று உறுதியாக கூறிவிட்டு எதற்கும் கலங்காமல் தமிழ் அங்கிருந்து வெளியேறுகிறாள். நீதிமன்றத்திலிருந்து தமிழ் வெளியேறிய பிறகு அங்கே ஒரு நிசப்தம் நிலவுகிறது. ராஜாங்கம் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டாலும் ஈஸ்வரியின் முகம் அவமானத்தில் கருத்து போயிருக்கிறது. ஒருபுறம் தன் கணவன் விடுதலையானது மகிழ்ச்சியாக இருந்தாலும் தான் இவ்வளவு காலம் போட்ட திட்டங்கள் அத்தனையும் தமிழால் தவிடுபொடியானதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்பத்தா கண்ணீரோடு நின்றிருக்க ராஜாங்கம் மெதுவாக தமிழின் பின்னால் ஓடி வருகிறார். அம்மா தமிழ், நில்லம்மா என்று அவர் அழைத்த குரலில் ஒரு நடுக்கம் இருக்கிறது. தமிழ் நின்றாள், ஆனால் திரும்பி பார்க்கவில்லை. என்ன மன்னிச்சிருமா, நீ இந்த வீட்டுக்கு வந்த நேரத்திலிருந்து உன்னை நான் புரிஞ்சுக்கவே இல்ல. ஆனா இன்னைக்கு என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்திட்ட என்று ராஜாங்கம் தழுதழுத்த குரலில் கூறுகிறார். தமிழ் மெதுவாக திரும்பி, மாமா, நான் செஞ்சது ஒரு மனுஷியா என் கடமை. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். இதுல பாசம், பந்தம்னு எதையும் தயவு செஞ்சு கலந்துக்காதீங்க. என்னை அந்த வீட்டு வாசல்ல நிக்க வச்சு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினப்போ அங்க இருந்த யாருமே எனக்காக பேசல. இன்னைக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வந்ததும் பாசம் வந்துருச்சா என்று நிதானமாகவும் அழுத்தமாகவும் கேட்கிறாள். சேது அங்கே வந்து, தமிழ், நான் அப்போ கோபத்துல என்று பேச ஆரம்பிக்க தமிழ் கையை உயர்த்தி அவரை தடுக்கிறாள். சேது, நீங்க பேச எதுவுமே இல்லை. ஒரு கணவனா எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்க அன்னைக்கே இழந்துட்டீங்க. இப்போ நான் ஒரு MPPS ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். என் படிப்பு, என் வாழ்க்கைன்னு நான் போய்கிட்டே இருப்பேன் என்று கூறிவிட்டு விறுவிறுவென நடக்கிறாள். மறுபுறம் போலீஸ் தாமஸை கைவிலங்கு போட்டு இழுத்துச் செல்கிறது. ஜெனி கதறி அழுகிறாள். சக்தி அவளருகில் போய் நிற்கிறான். ஜெனி, உங்க அப்பா செஞ்சது தப்பு, அதுக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா இனி நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்று அவளுக்கு ஆறுதல் கூறுகிறான். அப்பத்தா ஈஸ்வரிய பார்த்து, பார்த்தியா ஈஸ்வரி, யாரை நீ சதிகாரின்னு சொன்னியோ அவதான் இன்னைக்கு உன் தாலியை காப்பாத்தி கொடுத்திருக்கா. இனியாவது அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசாதே என்று எச்சரிக்கிறார். ஈஸ்வரி பதில் பேச முடியாமல் தலையை குனிந்து கொள்கிறாள். தமிழ் நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியே வரும்போது அவள் முகத்தில் ஒரு தெளிவும் நிம்மதியும் தெரிகிறது. தன் அடையாளத்தை இழக்காமல் உண்மையை நிலைநாட்டிய திருப்தியுடன் அவள் தன் மருத்துவக் கல்லூரி நோக்கி பயணிக்கிறாள். நீதிமன்றத்திற்கு வெளியே வந்த தமிழ் ஒரு நிமிடம் நீண்ட மூச்சை இழுத்து விடுகிறாள். இத்தனை நாட்களாக நெஞ்சில் சுமந்த பாரம் குறைந்ததாக உணர்கிறாள். அப்போது அவளுக்கு பின்னால் ஓடி வந்த மோகனா அவளது கைகளை பிடித்துக் கொள்கிறாள். தமிழ், நில்லுமா, நீ இவ்வளவு பெரிய காரியம் செய்வேன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. அந்த சக்தி தம்பி உயிரோடு இருக்கிற விஷயத்த எப்போ இருந்து மறைச்சு வச்சிருந்த? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாதா என்று மோகனா ஆதங்கமாக கேட்கிறாள். தமிழ் மெல்லிய புன்னகையுடன், அத்தை, இதுல நான் சும்மா ஒரு கருவிதான். சக்தி அண்ணன் என்னை வந்து பார்த்ததே ஒரு விபத்துதான். ஆனா விஷயம் வெளியே தெரிஞ்சா தாமஸ் தரப்பு அவரை தீர்த்து கட்ட பார்ப்பாங்கன்னுதான் ரகசியமா வச்சிருந்தேன். மாமாவை காப்பாத்த இது மட்டும்தான் ஒரே வழின்னு எனக்கு தெரியும் என்கிறாள். அப்பொழுது ராஜாங்கம் அவர்கள் அருகில் வருகிறார். அவர் கண்களில் இன்னும் கண்ணீர் காய்ந்திருக்கவில்லை. தமிழ், நீ படிச்சு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட. ஆனா உன்னோட படிப்புக்கு இடையூறா நான் அந்த வீட்டுல பல தடைகளை ஏற்படுத்தினேன். இன்னைக்கு நீ ஒரு டாக்டரா இல்லாம ஒரு வக்கீல் மாதிரி வாதாடி என்ன மீட்டிருக்க. உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல என்று நெகிழ்ந்து பேசுகிறார். தமிழ் அவரை ஏறிட்டு பார்த்து,
மாமா, நான் உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல. நான் என் வாழ்க்கைய தனியா வாழ பழகிட்டேன். இனிமேல் உங்கள அந்த தாமஸ் மாதிரி ஆளுங்க கூட சேர்த்து வச்சு பார்க்க எனக்கு விருப்பமில்ல. உங்க வாழ்க்கையை நீங்க நிம்மதியா வாழுங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்த ஆட்டோவில் ஏறிச் செல்கிறாள். வீட்டிற்கு திரும்பிய ஈஸ்வரி ஆத்திரத்தில் அங்குள்ள பொருட்களை தூக்கி எறிகிறாள். எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். அந்த ராஜாங்கம் உள்ளேயே இருந்திருந்தா இந்த வீடு என் கட்டுப்பாட்டுல வந்திருக்கும். இந்த தமிழ் இடையில வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே, அவளை சும்மா விடமாட்டேன் என்று கருவிக்கொண்டிருக்க அப்பத்தா உள்ளே நுழைகிறார். இன்னும் உனக்கு திமிர் அடங்கலையா ஈஸ்வரி? உன் புருஷனை தூக்குல போடத் துடிச்ச தாமஸ விட்டுட்டு அவரை காப்பாத்தின தமிழ பழி வாங்க பாக்குறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? இனி இந்த வீட்டுல உன் ஆட்டம் செல்லாது என்று அப்பத்தா அதிகாரத்துடன் சொல்ல ஈஸ்வரி வாயடைத்துப் போகிறாள். அடுத்த சில நாட்களில் தமிழ் தனது மருத்துவக் கல்லூரி பாடங்களில் முழு கவனம் செலுத்துகிறாள். விடுதியில் தங்கி படிக்கும் அவளுக்கு இப்போது மற்ற மாணவர்கள் மத்தியில் ஒரு தனி மரியாதை கிடைக்கிறது. ஒரு மாலையில் சக்தி மற்றும் ஜெனி இருவரும் தமிழைக் காண கல்லூரிக்கு வருகிறார்கள். தமிழ், நாங்க 2 பேரும் ஊருக்கு போறோம். அங்கேயே ஒரு சின்ன தொழில் தொடங்கி நிம்மதியா வாழலாம்னு இருக்கோம். நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருக்க முடியாது என்று ஜெனி நன்றியுடன் கூறுகிறாள். அவர்களை வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறாள் தமிழ். தமிழ் ஒரு புதிய மனுஷியாக தன் பாதையை நோக்கி நடக்கத் தொடங்குகிறாள். உறவுகளுக்காக தன்னை சிதைத்துக் கொள்ளாமல் சுயமரியாதையுடன் கூடிய தனது லட்சிய பயணம் இனிதே தொடர்கிறது. தன்னுடைய லட்சிய பயணத்தை தொடங்கிய தமிழுக்கு அடுத்த சில வாரங்கள் அமைதியாகவே நகர்கின்றன. ஆனால் ராஜாங்கத்தின் குடும்பத்தில் புயலுக்குப் பின் ஒரு பெரிய அமைதி நிலவுகிறது. தமிழ் இல்லாமல் அந்த வீடு களை இழந்து கிடப்பதாக ராஜாங்கம் ஒவ்வொரு கணமும் உணர்கிறார். ஒரு நாள் மாலை ராஜாங்கம் தன் மகன் சேதுவை அழைத்து தனியாக பேசுகிறார். சேது, நம்ம பண்ணது மிகப்பெரிய பாவம்டா. தமிழ் நமக்கு தெய்வம் மாதிரி வந்து உதவி செஞ்சிருக்கா. அவ இல்லன்னா இன்னைக்கு நான் கம்பியை எண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் என்று உருக்கமாச் சொல்கிறார். சேதுவுக்கு தன் தவறு இப்போதுதான் புரிகிறது. நிச்சயமா அப்பா, எனக்கும் மனசு ஆறல. ஆனா அவ நம்மளை ஏத்துக்குவாளான்னு தெரியல என்று தயக்கத்துடன் கூறுகிறான். அதே சமயம் ஈஸ்வரி தன் அடுத்த கட்ட சூழ்ச்சியை பற்றி யோசிக்கிறாள். தமிழை எப்படியாவது கல்லூரியிலிருந்து நீக்க வேண்டும் அல்லது அவள் பெயரை கெடுக்க வேண்டும் என்று ரகசியமாக தாமஸின் உறவினர்களுடன் பேசத் தொடங்குகிறாள். ஒரு நாள் மருத்துவக் கல்லூரியின் வாசலில் சேதுவும் ராஜாங்கமும் தமிழுக்காக காத்திருக்கிறார்கள். தமிழ் வெளியே வந்ததும் சேது அவள் முன்னால் மண்டியிட்டு நிற்கிறான். தமிழ், என்ன மன்னிச்சிரு. நான் உன்னோட அன்பை புரிஞ்சுக்காம பெத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ இல்லாம இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் தமிழ். தயவு செஞ்சு வீட்டுக்கு வா என்று சேது கெஞ்சுகிறான். சுற்றியிருந்த மாணவர்கள் ஆச்சரியத்துடன் பார்க்க தமிழ் நிதானமாகச் சேதுவை பார்க்கிறாள். சேது, அன்னைக்கு நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது என் கண்ணுல இருந்த கண்ணீர் உங்களுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு உங்க கண்ணுல வர்ற கண்ணீர் எனக்கு தெரியுது. ஆனா ஒரு பெண்ணோட சுயமரியாதை அவ்வளோ சீக்கிரம் போயிடாது. நான் உங்களை மன்னிச்சிட்டேன். ஆனா அந்த வீட்டுக்கு வர்றதா இல்ல. நான் படிச்சு பெரிய டாக்டர் ஆகி யாருடைய துணையும் இல்லாம என் கால்ல நிக்கணும். அதுதான் என் இலக்கு என்று உறுதியாக கூறுகிறாள். ராஜாங்கம் குறுக்கிட்டு, அம்மா, அந்த வீடே உன் பேர்ல தான் இருக்கு. நீ வேணாம்னு சொன்னா நாங்க எல்லாரும் தெருவுக்குத்தான் வரணும். உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டோம். ஆனா நீ எங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் என்கிறார். தமிழ் ஒரு நிமிடம் யோசிக்கிறாள். அவர்கள் உண்மையிலேயே திருந்திவிட்டார்களா அல்லது இதுவும் ஒரு நாடகமா என்று அவளுக்கு புரியவில்லை. அதே நேரத்தில் கல்லூரியின் முதல்வர் தமிழை தன் அறைக்கு அழைக்கிறார். அங்கே ஈஸ்வரி கொடுத்த ஒரு புகாரால் தமிழின் படிப்புக்கு சிக்கல் ஏற்பட்டிருப்பது அவளுக்கு தெரிய வருகிறது. ஈஸ்வரி செய்த இந்த வேலை தமிழை பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக அவளை இன்னும் ஆக்ரோஷமாக மாற்றுகிறது. யார் என் படிப்பை தடுக்கிறாங்களோ அவங்க முன்னாடியே நான் ஜெயிச்சு காட்டுவேன் என்று சபதமெடுக்கிறாள் தமிழ். தன்னை பிரிக்க நினைக்கும் ஈஸ்வரியின் சதித்திட்டங்களை முறியடிக்க தமிழ் என்ன செய்யப் போகிறாள்? சேதுவின் காதல் அவளை மீண்டும் அந்த வீட்டுக்கு அழைத்துச் செல்லுமா என்று பார்ப்போம். வீடியோ பிடிச்சு இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.